36 வீக்ஸ் செக்கப் தான் நான் கிளம்பியிருந்தேன். ஸோ இனிமேல் வந்து வீக்லி வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீக் நான் போன வீக் வந்து பிவி வேறு எக்ஸாமினேஷன் வேறு இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிலே பண்ணது நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, வந்து போகும் இல்லையா. கொஞ்சம் லேட்டாகவுமே கிளம்பியிருந்தேன். ஏன்னா அங்கே போயிட்டு வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்பா கூட கிளம்பியிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் கிளம்பியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக பேபி க்ரோத் படி தான் 36 வீக்ஸ் ஆகிருக்கு. பட் ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் வந்து 36 வீக்ஸ் கிடையாது. இப்போலாம் இந்த வீடியோஸில் தான் வந்து ரொம்ப இதுவாக பேசுறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது ட்ரை பண்ணலாம், இது ட்ரை பண்ணலான்னு. பட் ஒரு ப்ரீவியஸ் சி செக்ஷன் இருந்துட்டா செகண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேட் டிசைட் பண்ணி 36 வீக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, டேட் டிசைட் பண்ணிட்டீங்களா, டேட் டிசைட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி தான் டாக்டர் பேசுகிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு அவங்க என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. நார்மல் டெலிவரிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகிட்டனால சி செக்ஷன் போக வேண்டியதாகிடுச்சு. நான் எங்கே பார்த்துட்ருக்கேன்னா, நான் வந்து தரன் விமன்ஸ் கேரில் தான் பார்த்துட்ருக்கேன். அங்கே டாக்டர் பிரம்யா தான் பார்த்துட்ருக்கேன். அவங்களோட கிளினிக் வந்து தனியாக ஃபேர்லான்ஸில் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்துட்ருந்தேன். 36 வீக்ஸ் ஆகிட்டனால இனிமேல் ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ஹாஸ்பிட்டலே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் 7 மந்த்ஸில் கேட்டப்போ விபேக் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனுமே கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, வெயிட்டுமே வந்து ரொம்ப கரெக்டான ப்ராக்ரெசிவ் வேல தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து விபேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பேபியோட க்ரோத் கொஞ்சம் 1 வீக் தான் அதிகமாக இருக்குது. பட் அதுக்கே வந்து டேட் டிசைட் பண்ணிக்கலான்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் படி 36 வீக் கூட ஆகாமல் எனக்கு அது பண்ணிக்க விருப்பம் இல்லை. இப்போ வேறு ஒரு ஜூனியர் டாக்டர்கிட்ட அங்கேயே பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து பிவி எக்ஸாமினேஷன் ஒரு 2 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுமே டேட் டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நான் வீக்லி போயிட்டு இந்த என்எஸ்டி டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 38 வீக்ஸ் ஆச்சும் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டாக்டர் எல்லாமே பார்த்துட்டு என்எஸ்டிலாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து கேப் புக் பண்ணால் மணி அப்போ 4 o'clock 1 hour ஆகியுமே எங்களுக்கு ரெட் டாக்ஸிலேருந்து கேப் வரவே இல்லை. காத்திருந்து மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டார். ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் வர இந்த செக்கப் வந்து அப்பாவோட தான் போயிருந்தேன். அவர் வந்தோடனே ஒரே புலம்பல்ஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து 38 வீக்ஸ் முடியட்டும் என்னென்னு டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. பாய்.